+1 computer application chapter 6 part video 4 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அப் டு எந்த டாபிக் வரலும் கம்ப்ளீட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் அந்த டாபிக் வரலும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நவ் இன் திஸ் கிளாஸ் we are going to discuss download and install Tamil typing interface. Where to download the Tamil typing interface downloaded and how we can save the process, how we can save அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Many Tamil typing interfaces are available. இந்த தமிழ் டைப்பிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் வேவாக நம்ம டைப் பண்ண முடியும். ஈவன் தோ நம்ம அந்த முன்ன லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஃபார் தமிழ் ஃபாண்ட்டை காப்பி பண்ணிட்டு வந்து தமிழ் ஃபாண்ட்டை நம்மளுடைய ஃபாண்ட் கண்ட்ரோல் பேனலில் ஃபாண்ட்டுங்கிற பிளேஸில் நம்மளுடைய ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆஃப்டர் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கையும் பார்த்தோம். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் மெத்தட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோடட் அண்டு இன்ஸ்டால் தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். Many Tamil typing interfaces are available as open source such as versus பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாட் யூ மீன் பை ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் இஸ் நத்திங் பட் எ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நோ நீட் டு பே எனி அமௌண்ட் டு தட் எனி ஆர்கனைசேஷன் ஆர் எனி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். ஸோ அதான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். ப்ரோபிட்டரி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னா தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த யூசர் டு பே எ அமௌண்ட். ப்ரோபிட்டரி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னா தான் என்னது த யூசர் டு பே எ அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே ஃப்ரீ ஆஃப் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் தோ உனக்கு 1 மார்க் கொஷின் கேட்கலாம். வாட் ஆர் த ஃப்ரீ ஆஃப் சோர்ஸ் ஆர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிலிட்டி இன் தமிழ் ஃபாண்ட் அப்படிங்கிறப்போ முரசு இட் இஸ் அ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ். முரசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ். NHM ரைட்டர் இட் இஸ் அ யூனிவர்சல் டு இன்ஸ்டால் ஆல் லாங்குவேஜஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. எஸ், முரசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ் 1 மார்க் கொஸ்டின்லாம். டேஷ் இன்டர்ஃபேஸ் ஆர் யூஸ்டு இன் த எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரசு. ஃபார் ஆல் த இந்தியன் லாங்குவேஜஸ் யூஸ்டு டேஷ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NHM ரைட்டர். NHM ரைட்டர் 1 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் யூனிவர்சல் டு ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ். இட் இஸ் யூனிவர்சல் டு ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ் எக்ஸட்ரா. இது மாதிரி நிறைய நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கிறது இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த ப்ராசஸ். என்ன டவுன்லோடு எது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய தமிழ் இன்டர்ஃபேஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் அட்ரஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் அட்ரஸ் தான். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா முரசு யூஸ் த லிங்க் இதை நீங்கள் சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க முடியும். http://angel.net. நான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த NHM ரைட்டர் அப்படிங்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ software.n.hm அப்படிங்கக்கூடிய லிங்க் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக். இது எப்படி சார் நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுளில் போய் இதை டைப் பண்ணிக்கிறாங்க. மேலே அட்ரஸ் பார் URL தெரியும் இல்லையா, URL இந்த டாப்பில் மேலே இருக்கும். ஸோ அந்த URL நீங்கள் போய்ட்டு இந்த அட்ரஸை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிங்க் உங்களுக்கு ஷோ ஆகும். அதிலேருந்து நீங்கள் உங்களுடைய ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ URL மீன்ஸ் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஆல் த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா அவைலபிலிட்டியில் இருக்கும். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எடிட்டிங் a document. How you can edit your document, how you can edit once your document is typed, it can be edited in many ways. நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை என்ன பண்ண முடியும்னா many of மெத்தடில் நான் என்ன பண்ண முடியும்னா எடிட் பண்ண முடியும். not only a single method, many of method provide to edit our document. If there is some instructions or deletion insertion
ஆர் டெலிஷன். சப்போஸ் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்குது, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தேர் இஸ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டெலிஷன் ப்ராசஸ், நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு இன்சர்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறோம் அல்லது டெலீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இட் கேன் பி டன் வைல் டைப்பிங் ஆர் ஆஃப்டர் டைப்பிங் ஆல்சோ. நீ வந்து என்னென்ன பண்ண முடியும், நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணும்போதும் பண்ணலாம், ஆர் ஆஃப்டர் டைப்பிங் ப்ராசஸ்லேயும் நம்ம பண்ண முடியும். தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரெக்ட்னஸ் கேன் பி மேட் இன் 2 different ways. நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் நம்ம கரெக்ஷன்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன் பி மேட் இன் 2 different ways அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் நம்ம கரெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 2 different வேயில் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா பேக்பேஸ் கீ, அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டெலீட் கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட்டை நம்ம எரேஸ் பண்ண முடியும், சேஞ்சபிலிட்டி பண்ண முடியும். ஸோ இந்த பேக்பேஸ் கீ அப்படிங்கிறது என்னென்னு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலீட்ஸ் த கேரக்டர் டு த லெஃப்ட் ஆஃப் த இன்செப்ஷன் பாயிண்டர். ஸோ இந்த டெலீட் பேக்பேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆஃப் த இன்செப்ஷன் பாயிண்டர், லெஃப்டில் இருக்கக்கூடிய இன்செப்ஷன் பாயிண்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ கேட்கலாம், 1 mark கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம், த பேக்பேஸ் கீ டு டெலீட் த டெக்ஸ்ட் இன் த டேஷ் சைட் ஆர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து என்ன பண்ணிட்டு போகும், நம்மளுடைய பேக்பேஸ் கீ டெலீட் பண்ணுவாங்க. ஸோ டெலீட் கீ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ரைட் சைட்லேருந்து டெலீட் பண்ணுவாங்க. டெலீட் கீ டெலீட் த கேரக்டர்ஸ், ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் இருங்க, பேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னடா இப்படின்னு யோசிக்காதீங்க, பேஜ் டக்குன்னு என்ன ஆச்சுன்னா ஸ்க்ரோல் ஆயிடுச்சு. ஸோ அதை பாருங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே. ஸோ நம்மளுடைய ப்ராசஸில் இப்போ எடிட்டிங் எ டாக்குமெண்ட் அப்படிங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெலீட் கேரக்டர்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன் டெலீட் கீ கேரக்டர் டு ரைட் சைட், நம்மளுடைய டெலீட் பட்டன் எங்கே வந்து டெலீட் பண்ணுவோங்க சொன்னோம் இல்லையா, ஃப்ரம் த ரைட் சைட். ஸோ சாரி ஃபார் த ட்ரபிள், பார்த்திங்க அப்படின்னா பேஜ் டக்குன்னு மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ட்ரபிள் ஆயிடுச்சு. ஸோ ரைட் ஆஃப் இன்செப்ஷன் பாயிண்டர், என்னுடைய ரைட் ஆஃப் இன்செப்ஷன் பாயிண்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராசஸ் ஆகும். டு இன்சர்ட் எ டெக்ஸ்ட் இன் பிட்வீன் இஃப் சம்திங் இஸ் லெஃப்ட் அவுட், இஃப் சம்திங் இஸ் லெஃப்ட் அவுட் த இன்செப்ஷன் கேன் பி மேட், இன்செப்ஷன் கேன் பி மேட் ஆஃப் எப்படி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன் பி மேட் பை taking the inception pointer to the current location அப்படின்னு சொல்கிறாங்க, to the current location, and press the insert key, the newly typed text is inserted, இது வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட்டில் நம்ம மாடிஃபை பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ தட் த எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் மூவ்ஸ் த ரைட், எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஃப்ரம் த ரைட் சைடில் மூவ் ஆகிட்டே போகும் நம்ம டெலீட் பண்ணும்போது. திஸ் இஸ்
இன்சர்ட் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் இன்சர்ட் மோட். ஸோ அந்த இன்சர்ட் மோட் ப்ராசஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பர்ஃபார்ம் ஆர் ப்ராசஸ் த மெத்தட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Press the insert key again, the text is overwritten the existing text. திரும்ப நம்ம அந்த இன்சர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா text overwritten on the existing text, overwritten on the existing text. This is called type over mode அப்படின்னு சொல்கிறேன். This is called an type over mode. You can toggle between the insert mode and type over mode by pressing the insert key. Even though இதில் பார்த்திங்கன்னா டைப் ஓவர் மோட் அப்படின்னு என்னென்னு கேட்கலாம். ஸோ அப்போது நம்ம when we press the insert key again, the text is overwritten on existing text. This called type over mode. This called type over mode process அப்படின்னு சொல்கிறோம். Then after you can see there. ஸோ அப்போ இந்த டைப் ஓவர் மோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. Now you can toggle between the insert mode and type over mode by pressing the insert key. Even though ரெண்டு ப்ராசஸும் நம்மளுக்கு ஜாயின் ஆகி வர்றது தான் நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க, இன்சர்ட் கீ அண்ட் டைப் ஓவர் மோட் கீ ப்ராசஸ்ஸை. Now the next topic பார்த்திங்க அப்படின்னா select, move and copy text. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். If you ask இந்த 5 மார்க் கொஷினில் கேட்கக்கூடிய டாபிக், how will you selecting a text in the insert mode process அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஆர் அனதர் ப்ராசஸ் மெத்தடில் கேட்கலாம் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். செலக்டிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது பாருங்கள். So in any word processor, the text has to be selected for the performing any operations like copying, moving, formatting, etc. அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய டெக்ஸ்ட்டில் நம்ம பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if any word processor text has to be selected for performing any operations like copying, moving, formatting, etc. இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நிறையா ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறோம். The text selection can be done in two methods. என்னோட டெக்ஸ்ட்டை 2 மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ the first one method is selecting the continuous text. Next one பார்த்திங்க அப்படின்னா selecting the non-continuous text அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் அது செலக்டிங் கண்டினியூஸ் டெக்ஸ்ட்னா என்ன, செலக்டிங் நான் கண்டினியூஸ் டெக்ஸ்ட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது கண்டினியூஸாக ட்ராக் மவுஸில் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிட்டே வரதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா கண்டினியூஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். செலக்டிங் த நான் கண்டினியூஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு பேராகிராஃப், செகண்ட் பேஜில் ஒரு பேராகிராஃப், தேர்ட் பேஜில் ஒரு பேராகிராஃப் அப்படின்னு செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறது தான் இங்கே செலக்டிங் த நான் கண்டினியூஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம இப்போ 1 by 1 எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ the first one is the selecting the continuous text அப்படின்னு சொல்கிறாங்க. selecting the continuous text. To select the text continuously, move the insertion pointer to the beginning of the text அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், என்னுடைய கண்டினியூஸ் டெக்ஸ்ட் ப்ராசஸில் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ்லி மூவ் த இன்செப்ஷன் பாயிண்டர். ஸோ அப்போது டு த பிகினிங் ஆஃப் நியூ டெக்ஸ்ட் ப்ராசஸில் எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோல்டு த ஷிஃப்ட் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல்டு த shift key and drag the mouse across until the required text is selected and then release the shift key அப்படின்னு சொல்கிறாங்க. and then release the shift key. ஸோ அப்போ என்னுடைய ப்ராசஸில் என்னுடைய டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நான் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக செலக்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ அப்போ நம்ம கீயை எங்கே ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போது என்ன ஆயிரும், இட் வில் பி ஹைலைட்டட் ஆயிரும்.
the select text can be used for any operations. நம்ம இப்போ எந்த ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இந்த செலக்ட் கீ யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ப்ராசஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி தான் அங்கே சொல்கிறாங்க யூஸ்டு ஃபார் எனி ஆப்ரேஷன்ஸ், யூஸ்டு ஃபார் எனி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. now selecting the non-continuous text, non-continuous. ஸோ இப்போ அதான் நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு பேராகிராஃப், செகண்ட் பேஜில் ஒரு பேராகிராஃப், ஆர் தேர்ட் பேஜில் ஒரு பேராகிராஃப், ஆர் ஃபிஃப்த் பேஜில் ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறப்போ அங்கே என்ன கீ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ கண்டினியூஸ் செலக்டிங் த டெக்ஸ்ட் அப்படின்னா ஷிஃப்ட் கீ, நான் கண்டினியூஸ் டெக்ஸ்ட் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கீ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 1 மார்க் கொஷினில் உங்களுக்கு இது கேட்பாங்க. சரியா? டு செலக்ட் த டெக்ஸ்ட் not continuous, to select the text not continuous, so move the insertion pointer to the beginning of the text, to move the insertion pointer the beginning of text அப்படினு சொல்றோம். so the beginning of text processல நம்ம என்ன பண்ண முடியும்னா செலக்ட் பண்ண முடியும். now after you can use that hold the control key and drag across the required text. even though first you can hold the control key press பண்ணிட்டு to drag across the required text to be selected. drag பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா you can selected and release the control key, என்னுடைய ஆஃப்டர் என்னுடைய டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ரிலீஸ் பண்ணிக்க முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணும்போது. ஸோ என்னுடைய கண்ட்ரோல் கீ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், செலக்ட் பண்ண ப்ராசஸ் எல்லாமே வந்துடும். த ரெக்வயர்ட் டெக்ஸ்ட் இஸ் செலக்டட் அண்ட் கேன் பி யூஸ்டு ஃபார் எனி ஆப்ரேஷன். நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் செலக்ட் பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண. அதான் அங்கே சொல்கிறாங்க ரெக்வயர்ட் டெக்ஸ்ட் இஸ் செலக்டட் அண்ட் கேன் பி யூஸ்டு ஃபார் எனி ஆப்ரேஷன்ஸ். இதெல்லாம் எந்த ஆப்ரேஷன் வேணாலும் நம்ம இதை பண்ண முடியும். now அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். ஸோ செலக்ஷன் யூஸிங் அதர் மெத்தட்ஸ். இது வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட்டை நாட் ஓன்லி கண்டினியூஸ் மெத்தட்ஸ் ஆர் இந்த நான் கண்டினியூஸ் மெத்தடை காட்டிலும் அதர் மெத்தடு அவைபிலிட்டியாக இருக்குது. இது வந்து அப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு. எக்ஸ்பிளைன் த அதர் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக நீங்கள் பார்க்கணும். now ஆஃப்டர் தட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா to select selection using mouse ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா to select the text using மவுஸில் எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். move the mouse pointer, move the insertion pointer to the beginning of text. நம்ம where you want to select the text, that point you can place the mouse cursor. அங்கே என்ன பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய மவுஸ் கர்சரை மூவ் பண்ணணும். ஆஃப்டர் தட் என்ன சொல்கிறாங்க, ஹோல்ட் டவுன் த லெஃப்ட் மவுஸ். என்னுடைய லெஃப்ட் மவுஸை கிளிக் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஹோல்ட் டவுன் அப்படின்னு என்னென்னா மவுஸை கிளிக் பண்ணி கீழே டவுன் பண்ணணும், ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரணும். ஸோ அப்போ அந்த லெஃப்ட் மவுஸை கிளிக் பண்ணிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா பட்டன் அண்டு ட்ராக் இட் அக்ராஸ் த டெக்ஸ்ட். ஸோ அதை செலக்ட் பண்ணி நான் கொடுக்கும்போது என்ன ஆகும், என்னுடைய டெக்ஸ்ட் அக்ராஸ் செலக்ட் ஆகி அந்த டெக்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும், it will be highlighted. Release the mouse button when the required portion of text is selected. Release the mouse button. நான் இப்போ mouse button ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே என்ன ஆகும், required portion of text is selected அப்படின்னு சொல்கிறாங்க. required portion of text is selected. ஸோ அப்போ என்னுடைய டெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான மெத்தடில் நான் செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்த ஃபோர்த் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா the selected text will be highlighted. ஸோ அப்போ நம்மளுடைய மவுஸை யூஸ் பண்ணி என்னுடைய டெக்ஸ்ட்டை நான் அப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா என்னுடைய டெக்ஸ்ட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be highlighted. ஸோ ஹைலைட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், செலெக்ஷன். ஸோ அந்த 4 பாயிண்ட் வரல இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய அதர் மெத்தட்ஸில் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுதான் என்னுடைய மவுஸில் செலக்ட் பண்ணுறது. ஆஃப்டர் அனதர் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் யூஸிங் கீபோர்டு, யூஸிங் செலெக்ஷன் கீபோர்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
to select the text using keyboard. To select the text using keyboard, first of all move the insertion pointer to the beginning of text. நம்மளோட கீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏரோ பட்டன்ஸ் இருக்கும். என்னென்ன ஏரோ பட்டன்ஸ் இருக்கும்? லெஃப்ட், ரைட், டாப், டவுன். ஸோ அப்போ என்னுடைய பேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்செப்ஷன் பாயிண்டரை பிகினிங் ஆஃப் டெக்ஸ்ட்டு கொண்டு வரணும். இந்த பிகினிங் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணினதுக்கப்புறம் ஹோல்ட் த ஷிஃப்ட் கீ அப்படின்னு என்னது, யூ கேன் ப்ரெஸ் த ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு அண்ட் யூஸ் த மூவ்மெண்ட் கீ டு ட்ராக் அக்ராஸ் த ரெக்வயர்ட் போர்ஷன். ஈவன் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேப் கீ ஆர் நம்மளுடைய ஏரோ பட்டன் இருக்கும் இல்லையா, டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட். அப்போ அதில் அந்த நம்மளுக்கு எந்த சைட்ஸ் வேணுமோ, ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஆர் இந்த கண்டினியூஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ராக் பண்ணிகிட்டே வரலாம். ஆர் யூ கேன் யூஸ் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டே வரும். நவ் when the required portion is selected, release the shift key. ஸோ புரியுதுங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ எனக்கு எப்போ ரெக்வயர்ட் போர்ஷன் எனக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சோ அப்போ என்ன பண்ணோம், ரிலீஸ் த ஷிஃப்ட் கீ. என்னுடைய ஷிஃப்ட் கீ என்ன பண்ணிடலாம், யூ ஹாவ் டு ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா the selected text will be highlighted. now the செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it will be highlighted அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய டெக்ஸ்ட் என்னவாக இருக்கும், ஹைலைட் ஆகி டிஃப்ரெண்ட் ஆஃப் மெத்தடில் நம்மளுக்கு ஷோ ஆகும். now the next topic is selection by different methods. அதான் நம்ம பார்த்தோம். இப்போ யூஸிங் மவுஸ் செலெக்ஷன், யூஸிங் கீபோர்ட், அதை இப்போ நம்ம பார்த்தோம். அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் யூஸிங் ஷார்ட்கட் கீஸ். ஸோ அதுதான் நம்மளுக்கு அடுத்த டாபிக். என்னுடைய அதர் மெத்தடில் செலெக்ஷன் டெக்ஸ்ட் அதர் மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டிங் டெக்ஸ்ட் அதர் மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் யூஸிங் மவுஸு, செலெக்ஷன் யூஸிங் கீபோர்டு, செலெக்ஷன் யூஸிங் ஷார்ட்கட் கீஸ். இது மூணும் இன்சைடில் கேட்கக்கூடிய கொஷினாக இருக்கும், பார்த்துக்கோங்க. using shortcut keys. Shortcut key help to select the text quickly and easily அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா to select at a word, double click on the word. என்னுடைய டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணி அதை டபுள் கிளிக் பண்ண சொல்கிறோம். now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ராசஸில் to select the entire document. ஈவன் தோ நான் என்டையர் டாக்குமெண்ட்டும் செலக்ட் பண்ணும், என்டையர் டாக்குமெண்ட்டும் நான் செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறப்போ Ctrl+A எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக ப்ராசஸ். சிஸ்டம் ஆல்ரெடி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபெமிலியராக ப்ராசஸாக சொல்லலாம். ஸோ அப்போ என்டையர் டெக்ஸ்ட்டை என்ன பண்ண முடியும் அப்படின்னா காப்பி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா மூவிங் அண்டு காப்பிங் டெக்ஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூவிங் அண்டு காப்பிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். என்ன 3 மார்க் கொஷினில் கூட கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. மூவிங் டெக்ஸ்ட் ஆர் காப்பிங் த டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, புக்கில் நோட் பண்ணியிருக்கணும். டு மூவ் ஆஃப்டர் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சேவ் பண்ணிட்டேன், எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டேன் என்னோடய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை. பட் இருந்தாலும் எனக்கு அனதர் ஒன் பிளேசஸ் ஐ நீடட் த டாக்குமெண்ட் எனக்கு தேவை அப்படிங்கிறப்போ யூ கேன் ஃபாலோ த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ட் த டெக்ஸ்ட் டு பி மூவ்டு, கிளிக் Ctrl+X ஆர் கட் ஐகான் ஆர் எடிட் கட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Ctrl+X ஒரு மெத்தடு, ஷார்ட்கட் கீ ஃபார் ஐகான் அவைபிலிட்டி இருக்குது இது மாதிரி இந்த டூல் பாரில். ஸோ இந்த ஐகான் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். ஆர் இந்த மெனு பாரில் எடிட் கட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுடைய டெக்ஸ்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூ கேன் மூவ் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்கள். த டெக்ஸ்ட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த சோர்ஸ் லொக்கேஷன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கட் Ctrl+X கட் ஐகான் ஆர் எடிட் கட் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம்
the source location placed on the source location and placed in the clipboard. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் கொடுத்துட்டு கீ கொடுத்துட்டு மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா placed in the clipboardல place ஆகும். the insertion take the insertion pointer to the new location to be moved. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லொக்கேஷனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். நம்மளுக்கு வேறு எங்கே வேணுமோ அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிரும், it will be moved. now after click control plus V. இப்போ கட்டிங் ப்ராசஸ் மட்டும்தான் சொன்னோம். அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம், ஒரு another லொக்கேஷனுக்கு பிளேஸ் பண்ணோம். அப்படிங்கிறப்போ you can use இந்த மெத்தட் ஃபார் அதை பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா control plus V ஷார்ட்கட் கீ ஆர் paste the icon or edit paste option. you can use edit paste option. ஸோ அப்போது இந்த பேஸ்ட்டுக்கு என்ன இருக்குது, 3 ஆப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது. control plus V paste icon, edit paste you can use. then அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா the required text is moved to the new location. the required text is moved to the new location அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா copying text. copying text to copy a text from one location to another location. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மூவிங் ப்ராசஸ் தான் பார்த்தோம். அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா காப்பியிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காப்பியிங் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா to copy a text from one location to another location. to copy the text one location to another location. so select the text to be copied. select the text to be copied. first எனக்கு எந்த டெக்ஸ்ட் காப்பி பண்ணுறோமோ அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணிடணும், you have to copy it. you can use in the shortcut key control plus C copy icon or shortcut icon shortcut key. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷார்ட்கட் கீ. இது வந்து பார்த்திங்கன்னா ஐகான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெனு ஆப்ஷன். ஸோ 3 ஆப்ஷனில் எனி ஒன் ஆப்ஷன் you can யூஸ் பண்ணிக்கலாம். a duplicate copy of text is made and send to the clipboard. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காப்பி ஆப்ஷனை க்ரியேட் பண்ணவொன்னே எனக்கு என்ன ஆகும், அது எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த clipboard. 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம்பா. any process you can done it will be moved to first where in the clipboard. take the insertion pointer to the new location. even though நம்மளுடைய அடுத்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இன்செப்ஷன் பாயிண்டர் நியூ லொக்கேஷனுக்கு நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே என்ன பண்ணிடணும், மூவ் பண்ணிடணும். டு பி காப்பீட் அண்டு click control plus V. click control plus V paste icon. அதே சேம் ப்ராசஸ் முன்ன கட்டு ப்ராசஸ் முடிச்சு எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரிங்க. control plus V edit paste. the required text is copied to the new location. the required text copied to the new location. the editing shortcut key are as given in table. editing shortcut keys உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. cut copy and paste icons and shortcuts. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கட் ப்ராசஸ் அப்படின்னா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கட் த செலெக்ஷன் டெக்ஸ்ட்டு ஐகான் கீ. காப்பி அப்படின்னா டு மேக் அ டூப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி இருந்து அதிலேருந்து ஒரு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஐகான் கீஸ் control plus C. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட். ஸோ இந்த பேஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும், டு பேஸ்ட் த டெக்ஸ்ட் டு பி நியூ லொக்கேஷன். என்னோடய டெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நியூ லொக்கேஷன் ஆர் காப்பி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஐகான் தென் ஷார்ட்கட் கீ control plus V. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அண்டு. இது ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு நியூவாக இருக்கும். அண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா cancels the previous operations that was the performed அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய ப்ரீவியஸ் ஆப்ரேஷன்ஸில் என்ன பர்ஃபார்ம் ஆச்சோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்கூடிய ப்ராசஸ். இதனுடைய ஐகான் ப்ளஸ் control plus Z. இந்த அண்டுவோடைய ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா control plus Z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளுக்கு அடுத்த டாப்பிக்காக பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற டாபிக் மட்டும் இப்போ பார்க்கலாம்.
ஸோ இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன வாட் யூ மீன் பை பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ when you move or copy select text, that paste option is used to send the information as in whole அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவந்தோ இந்த பேஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா ப்ராசஸ்லையும் இவந்தோ காப்பி பண்ணும்போது கட் பண்ணும்போது எஸ் அப்போது இந்த பேஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருங்க பாருங்கள், ஹோல். பட் த மூவ் காப்பி ஒன்லி சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த டேட்டா. இது எங்கே என்ன ப்ராசஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா some aspects of the data like only its formatting, only value, the paste special option is used அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒன்லி இட்ஸ் ஃபார்மேட்டிங் ஆர் ஒன்லி வேல்யூ த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் இஸ் யூஸ்டு. என்னுடைய பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா என்னுடைய டேட்டாவை நான் காப்பி பண்ணுறேன், ப்ராசஸ் பண்ணுறேன். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டு யூஸ் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் செலக்ட் த டெக்ஸ்ட் அண்ட் அப்ளை மூவ் ஆர் காப்பி தென் அட் த டெஸ்டினேஷன் லொக்கேஷன். இது வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அட் த டெஸ்டினேஷன் லொக்கேஷன் அப்படின்னு அவங்க இண்டிகேஷன் பண்ணுறாங்க. அட் த டெஸ்டினேஷன் லொக்கேஷன் கிளிக் எடிட் ஸ்பெஷல் ஆர் ப்ரெஸ் Ctrl+Shift+V. ஸோ இது என்னுடைய ஷார்ட்கட் கீ ஃபார் Ctrl+Shift+V, Alt+E+S, இதுவும் ஒரு ப்ராசஸ். த பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆஸ் ஷோ இன் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு டயக்ராமெட்டிக்கல் விண்டோ ஒன்று ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா த பேஸ்ட் ஸ்பெஷல் மெனு வேரியஸ் டிபெண்டிங் அப்பான் the origin and formatting of the text or object to be pasted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா யூ கேன் யூஸ், அது ஒரு 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். இது ஒரு 1 மார்க் கொஷின். மேலே அந்த ஷார்ட்கட் கீ சொன்னது ஒரு 1 மார்க் கொஷின். செலக்ட் DDE டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். DDEயோட எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸோ DDE மீன்ஸ் டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். லிங்க் ஃப்ரம் த பேஸ்ட் ஸ்பெஷல் ஃப்ரம் வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஸ்ட் ஸ்பெஷல் ஐக்கான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த எடிட் பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். ஆர் Ctrl+Shift+V ஆர் Alt+E+S இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த விண்டோ நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த விண்டோவில் நம்மளுடைய டெக்ஸ்ட்டை நம்ம பேஸ்ட் ஸ்பெஷலில் கொடுக்க முடியும். ஸோ பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் இன் ஷோயிங் தேர் செலெக்ஷன் ஆப்ஷன் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் RDF அப்படிங்கிறது ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அன்ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் DDE லிங்க். ஸோ இது மாதிரி என்னுடைய ஃபார்மேட் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ செலக்ட் த டைப் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் கிளிக் ஓகே பட்டன். அங்கே நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன் தேவையோ அது என்ன பண்ணோம் செலக்ட், தென் ஃபைனலி யூ கேன் கிளிக் டு ஓகே பட்டன். த copied data is pasted into the document within a link உள்ள நம்ம என்ன பண்ண முடியும்னா பேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now after that அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஷனில் பாருங்கள். Dynamic data exchange DDE is a mechanism whereby the source data can be pasted into the destination as a linked live copy of original data. Any change made in the source will immediately reflect in the destination. பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் சோர்ஸில் ஏதாவது நம்ம சேஞ்சபிலிட்டி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இமீடியட்லி. அதை மாற்றணும் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஹெல்ப் சிஸ்டம் இன் ரைட்டர். என்னென்ன ஹெல்ப் சிஸ்டம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்ப் சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒன்ஸ் ஹெல்ப் எதுக்காக தேவைப்படும், வாட் இஸ் த நீடட் ஹெல்ப் ஃபார் எனி யூசேஜ் தெரியல, அது எனி ப்ராசஸ் எனக்கு தெரியல அப்படிங்கிறப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ப்ரொவைட் செவரல் ஃபார்ம் ஆஃப் ஹெல்ப்ஸ்
by pressing F1. அப்போ ஷார்ட்கட் கீ ஃபார் ஹெல்ப்புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா F1 or select help from the menu bar. Help window appears. From the menu bar window appears. Then அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஹெல்ப் விண்டோ. இதுதான் உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ஹெல்ப் F1. வாட் இஸ் திஸ்? சப்போர்ட் செக் ஃபார் அப்டேட் அபவுட் ஓப்பன்ஸ். ஸோ இதை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராசஸ் பண்ணலாம். டு ஆக்டிவேட் tool tips, extended tips under the help agent, click tools options open office அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. tools options open office என்னுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்காங்களா, tools open options open office. ஸோ என்னுடைய டிப்ஸில் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபார் எ மேனர் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். இன்கேஸ் இதில் ஃபுல்லாக நான் தெரிஞ்சுக்கணும், நிறையா டீட்டெயில் இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்போ ஹெல்ப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஷோ ஆகும். அண்ட் ஹோல்ட் த மவுஸ் பாயிண்டர் ஓவர் த ஐகான் வேர் யூ வாண்ட் மோர் ஹெல்ப் ஆர் யூ வாண்ட் த மோர் ஹெல்ப். நீங்கள் அதில் மோர் ஹெல்ப் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். ஜென்ரலாக நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஐகான்ஸ். இதில் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலாக ஹெல்ப் இருக்குது, மெமரி, வியூ, பிரிண்ட்டு, பாத், கலர், ஃபாண்ட், செக்யூரிட்டி, அப்பியரன்ஸ், ஆக்சசிபிலிட்டி. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கிளாரிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இது வரலும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் கொடுத்துருக்கக்கூடியதை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி கம்ப்ளீட்டேஷன் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. ஃபர்தராக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்ன இருக்குன்னா Part 2 formatting text and paragraph அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.